இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரியை பற்றி பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி பற்றி என்ன அப்படின்னா, அது கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கடலில் என்ன சிறப்பு, அந்த ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கடல்களும் ஒன்றா சேரக்கூடிய இடம். அதில் வேற என்ன இது அப்படின்னா, பகவதி அம்மன், அதாவது கன்னியாகுமரி அம்மன் கோவில் இருக்குது. ரெண்டாவது என்னன்னாக்கா, அங்கே மார்னிங் சன்ரைஸும் சன்செட்டும் நல்லா பார்க்குறதுக்கு, கடல் பக்கத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சுவாமி விவேகானந்தருடைய நினைவு இது இருக்குது. தென் பார்த்திங்கனாக்கா, அங்கே திருவள்ளுவருடைய பெரிய சிலை ஒன்று கடலுக்கு நடுவில் இருக்குது. அதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை போட்டில் தான் போய் போவாங்க. ஸோ இந்த மாதிரி கன்னியாகுமரியோட பல சிறப்புகளை நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். कन्याकुमारी भारत के दक्षिणी छोर पर है. कन्याकुमारी भारत के இந்தியாவின் தக்ஷிணி அப்படின்னு சொன்னால் சதன் மோஸ்ட் கார்னர், அதுதான் தக்ஷிணி சோர்னு சொல்கிறோம். சோர்னா திருடன் கிடையாது, தக்ஷிணி சோர்னா லாஸ்ட் பீஸ் கார்னர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இந்தியாவின் தெற்கு முனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தக்ஷிணி சோர்னு சொல்கிறோம். ஸோ இதில் சதன் மோஸ்ட் கார்னர், தெற்கு முனை அப்படின்னா தக்ஷிணி சோர், தெற்கு முனை. பர் ஹை, அங்கே இருக்குது. கன்னியாகுமரி கா புரானா நாம் நாஞ்சில் நாடு ஹை. கன்னியாகுமரி கா, கன்னியாகுமரியின், புராணா பழைய, நாம் பெயர், நாஞ்சில் நாடு ஹை. என்ன பழைய பேர் என்ன கன்னியாகுமரியோடது? நாஞ்சில் நாடு. कन्याकुमारी के दक्षिण में हिंदू महासागर, पश्चिम में अरब सागर और पूरब में बंगाल की खाड़ी है அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கன்னியாகுமரியோடைய சதன் சைடு அப்படின்னு சொன்னால், அதாவது தெற்கு முனை, தெற்கு பக்கத்தில் இருக்கிற டைரக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஹிந்து மகாசாகர்னா இந்தியன் ஓஷன். அடுத்தது பஷ்சிம் அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் டைரக்ஷனில் உங்களுக்கு அரேபியன் சி இருக்குது. தென் பூரப், அதாவது பூரப் அப்படின்னா ஈஸ்டில் வங்காள விரிகுடா இருக்கிறது. இதுதான் இங்கே சொல்கிறோம். கன்னியாகுமரியின் தக்ஷின்னா சவுத்தில், கன்னியாகுமரிக்கு தெற்கு திசையில், தென் திசையில் ஹிந்து மகாசாகர்னா இந்தியன் ஓஷன். பஷ்சிம்னா வெஸ்ட் டைரக்ஷனில் அரப் சாகர்னா அரேபியன் ஓஷன். और पूरब में ஈஸ்ட், பூரப் அப்படின்னு சொன்னா ஈஸ்டில் பங்கால் கி காடி. ஸோ பூரப்னா ஈஸ்டில் பங்கால் கி காடி, வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் है. यहाँ 3 समुद्रों का संगम होता है. यहाँ இங்கே 3 சமுத்திரம், இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த 3 சமுத்திரங்கள் என்னென்ன சொன்னோம், இந்த என்னென்ன கடல்கள் சொன்னோம், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். இந்த 3த்துடைய ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணுமா, அதாவது கூடுமாம். இந்த 3 கடல்கள் ஒரே இடத்துல கூடுறதுனால இந்த இடத்துக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறாங்க. யஹா இங்கே 3 சமுத்திரம், 3 கடல்களின் கா, அதான் சமுத்திரம் கா, அதாவது கடல்களின் சமுத்திரம் கா. சங்கம் அப்படின்னு சொன்னால் கூடுதல். ஹோத்தா ஹே நடக்கும். சமுத்திரம் கா ஐசா சங்கம் और कहीं भी नहीं है. இந்த
அந்த கடல்களின் சங்கமம் சமுத்திரம் கா ஐசா சங்கம். ஐசா சங்கம்னா எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு கூடுதல் और வேற कहीं भी नहीं है, வேற எங்கேயும் கிடையவே கிடையாது. नेक्स्ट, यहाँ तीनों समुद्रों की लहरें 3 दिशाओं से उठाकर आपस में टकराती है. यहाँ இங்க 3 समुद्रों की 3 கடல்களின் 3 समुद्रों की இந்த 3 கடல்களின் லஹரே, லஹரேன்னா அலைகள், லஹர்னா அலை, லஹரே அப்படின்னு சொன்னா அலைகள் 3 திஷாவும் சே 3 திசைகளிலிருந்து, திஷா அப்படின்னு சொன்ன என்ன திசை, திஷாவோம்னா திசைகளிலிருந்து, அதாவது திஷாவோம் சேன்னு சொன்னா இருந்து. இப்போ இதுல என்ன சொல்றாங்க, சவுத்ல இருந்து வருது, ஈஸ்ட்ல இருந்து வருது, வெஸ்ட்ல இருந்து வருது, இந்த இதெல்லாமே ஒரு இடத்துல மீட் ஆகுது இல்லையா, மீட் ஆகி அந்த அலைகள்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சுக்குமா. ஊட்டுக்கர் எழுந்து ஆப்பஸ்மே தங்களுக்குள், அந்த அலைகள் தங்களுக்குள் என்ன பண்ணிக்குதான், டக்கராத்தி, டக்கராத்தின்னா அடிச்சுக்கிறது தான், ஒவ்வொன்றும் சண்டை போடுற மாதிரி அடிச்சுக்குதான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 3 கடல்களோட சங்கமம் எப்படி இருக்கா, அந்த கடலுடைய அலைகள் வரும்போது தங்களுக்குள் ஒவ்வொரு திசையிலிருந்து வரும்போது தங்களுக்குள் அடிச்சுக்கிறது போல் இருக்கிறதாம். அதில் யஹா தீனோம் சமுத்ரோம் கி 3 கடல்களின் லஹரே அலைகள் 3 திஷாவோம் சே 3 திசைகளிலிருந்து ஊட்டுக்கர் எழுந்து ஆப்பஸ்மே தங்களுக்குள் டக்கராத்தி சண்டை போட்டுக்கும் அடிச்சுக்கும் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். டக்கராத்தின்னா சண்டை போடுறது, அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணுறது. नेक्स्ट, कन्याकुमारी के समुद्र तट पर खड़े होकर கன்னியாகுமாரியின் சமுத்திர தட்டு, சமுத்திர தட்டு அப்படின்னு சொன்னா பீச், சமுத்திர தட்டு பர் பீச் கிட்ட கடே, கடே அப்படின்னு சொன்னா நின்றுட்டு, ஹோக்கர் நின்றுட்டு, கடே ஹோக்கர் அப்படின்னு சொன்னா நின்றுட்டு, சபேரே காத்தால சூரியோதய் சூரிய உதயம் ஆகிறதும், और மற்றும் ஷாம் கோ சூர்யாஸ்த் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதும், கா சுந்தர் திருஷ்ய, சுந்தர் அழகான, திருஷ்ய திருஷ்யம்னா காட்சி, தேக் சக்தே ஹை நம்மால பார்க்க முடியும். இதுதான் இங்க சொல்றோம். கன்னியாகுமாரியின் சமுத்திர தட்டு பர், சமுத்திர தட்டு பர் அப்படின்னா கடற்கரையோரம், அதுதான் அங்கே சொல்கிறது அர்த்தம். அதாவது பீச் சைடில் கடே ஹோக்கர் நின்றுட்டு, சபேரே காலை, சூரியோதய் காலை சூரிய உதயமாகிறதும், மற்றும் और ஷாம் கோ சாயந்திரம், ஷாம் அப்படின்னா சாயந்திரம், ஷாம் கோ சூர்யாஸ்த் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறது, கா சுந்தர் திருஷ்ய, சுந்தர்னா அழகான, திருஷ்ய அப்படின்னு சொன்ன காட்சி, தேக் சக்தே ஹே நம்மால பார்க்க முடியும், தேக்குன்னா பார்க்கறது, சக்தே ஹேன்னா பார்க்க முடியும். इसी प्रकार இந்த மாதிரி पूर्णिमा के दिन शाम को हम पूरब में चंद्रोदय और पश्चिम में सूर्यास्त के दृश्य एक ही समय देख सकते हैं. इसी प्रकार இது போலவே, அதான் இசி அப்படின்னா இது, பிரக்கார் போன்றவே, இது போன்று அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா. பூர்ணிமா கே தின், பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமியை ஹிந்தியில் பூர்ணிமான்னு சொல்லி சொல்லுவோம். பூர்ணிமா கே தின் பௌர்ணமி அன்று, ஷாம் கோ சாயந்திரத்தில், ஹம் நாம, பூரப் மே ஈஸ்டில்,
சந்திரோதய், சந்திரன் உதிக்கிறத நாம் பார்க்கலாம். और पश्चिम में वेस्ट सूर्यास्त के दृश्य सूर्यनुடைய அஸ்தமனத்தை நம்மளால பார்க்க முடியும். एक ही समय ஒரே சமயத்துல देख सकते हैं பார்க்க முடியும். இதுதான் அந்த சென்டென்ஸ். இது பார்க்கிறோம். यहाँ समुद्र के बीच चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन और संत कवि तिरुवल्लूर की मूर्ति स्थापित है. यहाँ இங்கே समुद्र के बीच கடலுக்கு, சமுத்திரக்கே கடலுக்கு, பீச் நடுவில், சட்டான், சட்டான்னா கல், ஒரு பெரிய இது பாறை, இந்த பாறையில், பாறை மேலே, அதான் பாறை, சட்டான் பர் சுவாமி, சுவாமி விவேகானந்தருடைய, சுவாமி விவேகானந்தக்கா ஸ்மாரக் பவன், அதாவது நினைவு இல்லம். ஸ்மாரக் பவன் அப்படின்னு சொன்னால் நினைவு, அவரோட நினைவாக ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு இல்லம் சொல்கிறோமே அது மாதிரி. அவர் சந்த் கவி, புகழ்பெற்ற கவி யாரு? திருவள்ளூர். கி மூர்த்தி, அதாவது திருவள்ளூருடைய ஸ்டாச்சு, மூர்த்தின்னா சிலை, ஸ்தாபித் ஹை, அங்கே அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யஹா ஆனே ஜானே கே லியே, யஹா இங்கே ஆனே வருவதற்கும், ஜானே போவதற்கும், அதாவது ஜானே கே லியே நாவ் கி சுவிதா ஹை. நாவ் அப்படின்னா படகு, நாவ் அப்படின்னா படகு, படகின், அதான் நாவ் கி, சுவிதா வசதி இருக்கிறது. கன்னியாகுமாரி மே, கன்னியாகுமாரியில் மகாத்மா காந்தி கி, மகாத்மா காந்தியுடைய யாத் மே நினைவில் ஏக் மண்டப் பி பனா ஹை, ஒரு மண்டபத்தையும் அங்கே அமைத்தார்கள். யாத் மே என்ன நினைவில், ஏக் மண்டப் பி ஒரு மண்டபத்தையும் வைத்தார்கள், அமைத்தார்கள். அதுதான் அங்கே சொல்றப்படுற மீனிங், அதுதான் பனா ஹை. சமுத்திர தட் பர், இப்போ கடற்கரை பக்கத்தில் தேவி கன்னியாகுமாரி கா ஏக் புராண மந்திர் ஹை. சமுத்திர கடற்கரை ஓரம், அதுதான் சமுத்திர தட் பர். தேவி கன்னியாகுமாரி கா, கன்னியாகுமாரியின் ஏக் புராண மந்திர் ஹை, ஒரு பழைய, புராணன்னா என்ன, பழைய, மந்திர் அப்படின்னா கோவில், ஹை இருக்கிறது. யஹா லோக் தேவி கே தர்ஷன் கர்னே ஆத்தே ஹை, இங்க யஹா லோக் மக்கள், தேவி கே, அதாவது தேவியின், தர்ஷன் கர்னே பார்ப்பதற்கு, தரிசனம் செய்ய, ஆத்தே ஹை வருகிறார்கள். कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. कन्याकुमारी के सुंदर दृश्यों, கன்னியாகுமரியின் அழகான, சுந்தர், திருஷ்யம் காட்சிகளை, கோ அதான் திருஷ்யம் கோ காட்சிகளை, देखने के लिए பார்ப்பதற்காக, லோக் மக்கள், விதேஷம் சே, விதேஷன்னா என்னது, ஃபாரின், அயல் நாடுகளிலிருந்து, விதேஷம் சே, பி அங்கிருந்தும், ஆத்தே ஹே வருகிறார்கள். यहाँ के बाजार में लकड़ी और सीप की बनी चीजों बिकती है. यहाँ के बाजार में, அங்க இருக்கிற बाजार मार्केटல, बाजार में लकड़ी और सीप की बनी चीजों बिकती है. அதாவது லக்கடி அப்படின்னு சொன்னா விறகு, வுட்டு, வுட்டுனாலையும்
இந்த சீப்புனா சிப்பி, சிப்பினாலையும் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால சிப்பி அதிகமாக இருக்கும் இல்லையா, சிப்பினாலையும் செய்யப்பட்ட கி பனி சீஸும் செய்யப்பட்ட பொருட்கள் பிக்தி ஹை விற்கப்படுகிறது. ஹம்கோ நமக்கு கம் சே கம் குறைந்தபட்சம் ஏக் பார் ஒரு முறையாவது கன்னியாகுமரி ஜானா ஹை கன்னியாகுமரிக்கு போக வேண்டும். और वहाँ के सुंदर दृश्यों को देखना है மற்றும் அங்கிருக்கிற வஹாங்கே அங்கிருக்கிற சுந்தர் அழகான திருஷ்யம்னா காட்சிகளை தேக்னா ஹே பார்க்க வேண்டும். இப்போ இந்த பாடம் முடிஞ்சது. இந்த பாடத்திலேருந்து நம்ம மீனிங்ஸு ஆப்போசிட்ஸு இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது பிராந்திய பாஷான்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ தமிழோ இங்கிலீஷோ தெலுங்கோ கன்னடாவோ மலையாளமோ எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். முதல் வார்த்தை பூரப். பூரப் அப்படின்னு சொன்னால் கிழக்கு. லஹர். லஹர்ன்னு சொன்னால் அலை. சமுத்திர தட். சமுத்திர தட்டுன்னா கடற்கரை. சட்டான் அப்படின்னா பாறை. அடுத்தது திருஷ்ய. திருஷ்யன்னா காட்சி. விதேஷ் அயல்நாடு. பஷ்சிம் மேற்கு. பாசார் கடைத்தெரு. சந்திரோதை சந்திரோதயம். மூர்த்தி உருவச்சிலை. இப்போ அடுத்தது ஆப்போசிட்ஸ். உல்டே அர்த் வாலே ஷப்த் லிக்கியே. அதாவது எதிர்மறை அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லை எழுதுங்கள். லிக்கியே அதுதான். சூரியோதை சூர்யாஸ்த். புராணா நயா. சூரியோதயம்னா என்ன? சூரியன் உதயமாகிறது. சூர்யாஸ்துன்னா சூரியன் அஸ்தமித்தல். புராணா பழைய. நயா புதிய. சுந்தர் அசுந்தர். சுந்தர்னா என்ன? அழகான. அசுந்தர் அழகில்லாத அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது சுவிதா. சுவிதான்னா ஃபெசிலிட்டி வசதி. அசுவிதா வசதியற்ற அப்படின்றது அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்ஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம fill in the blanks பார்க்க போகிறோம். காலி ஜகஹோம் கோ பரியே. காலி அப்படின்னா காலியான. ஜகஹோம் இடங்களை. கோ அதான் இடங்களை. பரியே நிரப்புங்கள் அப்படி அர்த்தம். தக்ஷின் மே டேஷ் மகாசாகர் ஹை. அதாவது தக்ஷின் அப்படின்னு சொன்ன என்ன? இது சவுத்தில் தெற்கு தெற்கு பக்கத்தில் டேஷ் கடல் இருக்கிறது. அதுதான் அங்கே கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்? ஹிந்து. ஹிந்துன்னா என்னது? ஹிந்து மகாசாகர்னா இந்தியன் ஓஷன். அடுத்தது பஷ்சிம் மே வெஸ்ட் டைரக்ஷனில் டேஷ் சாகர் ஹை. அதாவது கன்னியாகுமரிக்கு வெஸ்ட் டைரக்ஷனில் என்ன இது இருக்கு? அரப் சாகர். அரப் அப்படின்னு சொன்னால் அரேபியன் சி. பூரப் மே ஈஸ்டில் பங்கால் கி காடி ஹை. அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனில் என்ன இருக்குது? வங்காள விரிகுடா இருக்கிறது. அதுதான் பூரப் மே ஈஸ்டில். बंगाल की काड़ी है. அடுத்தது समुद्र तट पर देवी कन्याकुमारी का एक पुराना डैश है. समुद्र तट पर கடற்கரை பக்கத்தில் இல்ல கடற்கரையின் மீது தேவி கன்னியாகுமரி உடைய கா அதுதான் உடைய ஏக் புராணா ஒரு பழைய டேஷ் என்ன இருக்கிறது? கோவில். அதுதான் மந்திர். இப்போ அடுத்த கேள்வி ஆன்சர்ஸ் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். பிரஷ்னோம் கே உத்தர். அதாவது பிரஷ்னோம் அப்படின்னு சொன்னால் கொஷின்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்.
கே உத்தர். உத்தர்னா ஆன்சர்ஸ். கொஷின்ஸுக்கு ஆன்சர் தான் உத்தர். ஏக் ஏக் ஒவ்வொரு. வாக்கியம் மே ஒவ்வொரு லைன்ல எழுதுங்க, ஒவ்வொரு லைனா எழுதுங்க. கன்னியாகுமாரி கா புரானா நாம் क्या है? கன்னியாகுமரியின் புராணா நாம் பழைய பெயர் என்ன? கன்னியாகுமரியின் புராணா நாம் பழைய பெயர் நாஞ்சில் நாடு है. இப்போ ரெண்டாவது क्वेश्चन, कन्याकुमारी भारत के किस छोर पर है? கன்னியாகுமரி பாரதத்தின் எந்த இடத்தில், எந்த கார்னர்ல இருக்குது, எந்த முனையில் இருக்கிறது? சோர்னா என்னது? கார்னர், முனை இல் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். கன்னியாகுமரி பாரத் கே இந்தியா, கன்னியாகுமரி இந்தியாவின் தக்ஷிணி சோர் பர் ஹே, அதாவது என்னது? சவுத் கார்னர்ல இருக்கு அப்படின்றது நம்ம சொல்றோம். அடுத்தது, कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होता है? கன்னியாகுமரியில எத்தனை கடல்கள், அதான் கித்தனை எத்தனை கடல்கள், சமுத்திரம் கா சமுத்திரத்தின், சங்கம் கூடல் இருக்கும், நடக்கும் அப்படின்றது கேள்வி. கன்னியாகுமாரி மே கன்னியாகுமாரியில தீன் சமுத்திரம் கா மூன்று சமுத்திரங்களில், கடல்களின் என்னது? சங்கம் ஹோதா ஹை. சங்கம்னா என்ன? கூடல். அடுத்த கேள்வி, சட்டான், சட்டான்னா பாறை, चट्टान पर किसका स्मारक भवन स्थापित है? பாறையின் மீது, चट्टान पर किसका யாருடைய, ஸ்மாரக் பவன் நினைவு மண்டபம், ஸ்தாபித் है அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, உருவாக்கினாங்க. சட்டான் பர் அதாவது பாறையின் மீது, சுவாமி விவேகானந்துக்கா விவேகானந்தருடைய, சுவாமி விவேகானந்தருடைய ஸ்மாரக் பவன் ஸ்தாபித் है. ஸ்மாரக் பவன் அப்படின்னா நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. அதாங்க சொல்றோம். இப்போ பாடம் 3 இதில் நம்ம பார்க்க போகிற இது யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி யாரா முன்னாடி பிரதமராக இருந்தார். அவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோடைய மகன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ அவரை பற்றி சில தகவல்களை நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ராஜீவ் காந்தி கா ஜனம் 20 अगस्त 1944 को हुआ. ராஜீவ் காந்தி கா ராஜீவ் காந்தியுடைய ஜனம், ஜனம் அப்படின்னு சொன்னா பிறப்பு. இது எப்படி சொல்லணும்? ஜன்ம, ஜ இன் ம, ஜன்ம. 20 ஆகஸ்ட் 1944 को हुआ நடந்தது. அதாவது 20 ஆகஸ்ட் 1944ல பிறந்தார். உன்கி அவருடைய, மாதா கா நாம் அம்மாவின் பெயர், இந்திரா காந்தி और पिता का नाम அப்பாவின் பெயர், அதான் पिता का नाम फिरोज காந்தி है. உன்கி அவருடைய மாதா, மாதான்னா அம்மா, அம்மாவின் அதான் மாதா கா, நாம் பெயர் इंदिरा गांधी, इंदिरा गांधी और पिता का नाम அப்பாவின் பெயர், பிதான்னா அப்பா, पिता का नाम அப்பாவின் பெயர் फिरोज गांधी है, फिरोज गांधी. राजीव गांधी की प्रारंभिक शिक्षा घर पर ही हुई. ராஜீவ் காந்தி உடைய, அதான் ராஜீவ் காந்தி கி பிராரம்பிக், பிராரம்பிக்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்த படிப்பு. பிராரம்பிக் சிக்ஷா அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த எப்படி படிப்பு இருந்ததுன்னா வீட்டில் தான் இருந்தது. கர், கர்னா வீடு, கர் பர் ஹி வீட்டில் தான் நடந்தது.
जब वे 10 साल के थे. जब அப்போ அவரு 10 சால், 10ன்னா 10, சால்னா வருஷம், 10 வயசுன்றது தான் இந்த அர்த்தம். 10 வருடம் அப்படின்றது கிடையாது. இல்லை, ஆளுக்கு சொல்லும்போது வயசு தான் சொல்லணும். அவர் 10 வயசாக இருக்கும் பொழுது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். ஜப் வே 10 சால் தே, 10 வயசாக இருக்கும் பொழுது, அதுதான் அர்த்தம். தப் அப்போ, வே அவர் டூன் பப்ளிக் ஸ்கூல் மே, டூன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக கயே போனார். பாத் மே பிறகு, உன்ஹோனே அவர் லண்டன் के ट्रिनिटी कॉलेज में इंजीनियरिंग की पढ़ाई की. அதுக்கப்புறம் बाद में பிறகு, बाद में ना பிறகு, उन्होंने அவர் லண்டன், லண்டனில் ट्रिनिटी कॉलेज में इंजीनियरिंग, ஸோ इंजीनियरिंग की पढ़ाई की, इंजीनियरिंग படிப்பு படித்தார். அதுதான் இதோடைய அர்த்தம். राजीव का विवाह सोनिया से हुआ. राजीव का, राजीव गांधीயின் விவாஹ, விவாஹன திருமணம், சோனியா சே, சோனியான்றவங்க கூட, ஹுவா நடந்தது. அப் இப்போ, सोनिया को सोनिया गांधी कहते हैं. இப்போ நாம சோனியாவை சோனியா காந்தி என்று சொல்வோம். சோனியா கோ, சோனியாவை சோனியா காந்தி कहते हैं, சோனியா காந்தின்னு சொல்வோம். राजीव गांधी की बेटी का नाम प्रियंका है. राजीव गांधी की, ராஜீவ் காந்தியுடைய பேட்டி அப்படின்னா பொண்ணு, அதாவது டாட்டர், கா நாம் அவங்களோட பேர் பிரியங்கா ஹே. அவங்களோட பேர் என்ன? ராஜீவ் காந்தியோட பொண்ணு பேர் பிரியங்கா. और बेटे का नाम ராகுல் காந்தி ஹே. பேட்டே அப்படின்னு சொன்னா பையன், பையனோட பேர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றார். ராஜீவ் காந்தி 31 அக்டோபர் 1984 மே, 31 அக்டோபர் மாதம் 84, 1984, 84வது வருஷத்தில் பாரத் கே, இந்தியாவின் பிரதான் மந்திரி பனே. பிரதான மந்திரி அப்படின்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆனார். உன்ஹோனே अपने शासन काल में, उन्होंने அவர் अपने தன்னுடைய शासन काल में रूल பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் देश की उन्नति के लिए कई योजनाएं बनाई. இதில் अपने शासन काल में தன்னுடைய ரூல்ல, அதுதான் अपने தன்னுடைய शासन काल में, शासன்னா ரூல், அவருடைய ரூல் இருக்கிற டைம்ல, பீரியட்ல, அதுதான் கால்மே. தேஷ் கி, நாட்டின் முன்னேற்றம் தான் உன்னத்தின்னு சொல்லுவோம். உன்னதி, அது உன்னத்தி அப்படின்னு சொல்கிறோம். உன்னத்தி அப்படின்னு சொன்னால் முன்னேற்றத்திற்காக, அதுதான் உன்னத்தி கேலியே. கை பல, யோஜனாயே அப்படின்னா திட்டங்கள், பனாயி செய்தார் அப்படின்றது, இல்லை உருவாக்கினார் அப்படின்னு நம்ம சொல்வோம். உன்மே அவற்றில் பஞ்சாயத் ராஜ் பி ஏக் ஹை, அவற்றில் பஞ்சாயத் ராஜும் ஒன்று, அதுதான் பஞ்சாயத் ராஜ் பி, பஞ்சாயத் ராஜும் ஏக் ஹை ஒன்று. வே संगणक और दूर संचार के क्षेत्र में क्रांति लाए. வே அவர், சங்கணக் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர், और மற்றும் தூர் சஞ்சார், தூர்னா என்னது? டெலிஃபோனுன்னு சொல்கிறோம் இல்லையா? தூர் சஞ்சார்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது அர்த்தம். கே க்ஷேத்ர, டிபார்ட்மெண்ட், க்ஷேத்ரன்னா
அந்த துறை டிபார்ட்மெண்ட் மே கிராந்தி லாயே டெவலப்மெண்ட்டை பண்ணாரு அப்படின்றது அதோடைய அர்த்தம். இப்போ ராஜீவ் காந்தி 21 मई 1991 को चुनाव प्रचार के लिए तमिलनाडु के श्रीपेरुम्बुदूर आए. राजीव गांधी 21 मई 21 மே 1991 को 1991ல चुनाव प्रचार, चुनावना எலெக்ஷன், பிரச்சார் அப்படின்னா பிரச்சாரத்திற்கு, கேலியே பிரச்சாரத்திற்காக, தமிழ்நாடு தமிழ்நாடு கே தமிழ்நாடுவின் ஸ்ரீபெரும்புதூர் ஆயே ஸ்ரீபெரும்புதூர் வந்தார். துக் கி பாத் ஹை, துக் அப்படின்னு சொன்னா சோகமான விஷயம் என்னன்னாக்கா அதுதான் துக் கி பாத் ஹை. கி என்னன்னாக்கா வஹா அங்கே ஏக் बम विस्फोट में वे मारे गए. एक वहाँ அங்கே एक ஒரு பம் விஸ்ஃபோட்னா குண்டு வெடிப்பு. குண்டுன்றது பாம்பு, இங்கிலீஷில் நம்ம பாம்புன்னு சொல்கிறோம், இங்கே ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் பம். விஸ்ஃபோட்னா வெடிப்பு. விஸ்ஃபோட் மே வே அவர் மாரே கயே கொல்லப்பட்டார். பாரத் சர்க்கார் ने இந்திய அரசாங்கம், பாரத் இந்திய சர்க்கார் அப்படின்னு சொன்னால் அரசு, அரசு அரசாங்கம் எப்படி வேணாலும் சொல்லணும். நே உன்கே நிதன் கே பாத் அவருடைய உன்கே நிதன், நிதன் அப்படின்னு சொன்னால் மரணம், மரணத்திற்கு பிறகு நிதன் கே பாத் உன்ஹே அவரை பாரத் ரத்ன கி உபாதி தேக்கர், பாரத் ரத்ன, பாரத் ரத்னான்ற ஒரு இதை கொடுத்துட்டு தேக்கர் கொடுத்துட்டு சமானித் கியா, உபாதி தேக்கர் அந்த பட்டத்தை கொடுத்துட்டு சமானித் கியா, சமானித் கியான்னா கௌரவிக்கப்பட்டார். அடுத்தது பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே. இந்த லெசன் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இதில் லெசன் பேஸ் பண்ணி நம்ம மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸு, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாம் பார்க்க போகிறோம். பிராந்திய பாஷா மீனிங்ஸு என்னென்ன லாங்குவேஜ் யார் யாருக்கு தேவையோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். ஷாசன் ஆட்சி, படாயி படிப்பு, உன்னதி முன்னேற்றம், चुनाव தேர்தல் எலெக்ஷன், ஜன்ம பிறப்பு, கிராந்தி புரட்சி, நிதன் மரணம், விவாஹ் திருமணம், சங்கணக் கணினி, சர்க்கார் அரசு. இப்போ ஆப்போசிட்ஸ் பார்க்க போகிறோம். உல்டே அர்த்த வாலே ஷப்து லிக்கியே. ஜன்ம அதாவது பிறப்பு, மரணம், மரண் ஹிந்தியில் மரண். அப்பனா தன்னுடைய, பராயா அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களுடைய, உன்னதி, உன்னதி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், மேன்மைன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அது அவனதி அப்படின்னு சொன்னால் முன்னேற்றம் இல்லாதது தான் அவனதி. சம்மானித் கௌரவிக்கப்படுறது, அதுதான் சம்மானித்னா கௌரவித்தல், கௌரவிக்கப்படுதல். இதுக்கு அப்பமானித் அவமானத்தை கொடுக்கறது, இதுதான் அதோடைய அர்த்தம். அடுத்தது fill in the blanks நம்ம பார்க்க போகிறோம். காலி ஜகஹோம் கோ பரியே. அடுத்தது ராஜீவ் காந்தி கி மாதா கா நாம் டேஷ் ஹே. ராஜீவ் காந்தியின் மாதா கா அம்மாவின் பெயர் நாம் டேஷ் ஹே. டேஷ்ல இந்திரா காந்தி வரணும். அடுத்தது ராஜீவ் காந்தி கி, ராஜீவ் காந்தியின் டேஷ் சிக்ஷா கர் பர் ஹி ஹுயி. என்ன படிப்பு போச்சு வீட்டில், பிராரம்பிக் சிக்ஷா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது
राजीव गांधी को डैश की उपाधि दी गई. ராஜீவ் காந்திக்கு என்ன ஒரு சன்மானத்தை கொடுத்தார்கள், என்ன ஒரு மரியாதையை கொடுத்தார்கள்? பாரத் ரத்னா. அடுத்தது ராஜீவ் காந்தி 31 अक्टूबर 1984 को பாரத் डैश बने. 1984ல் 31 அக்டோபரில் அவர் என்ன ஆனார் அப்படின்னா இந்தியாவின் பிரதான மந்திரி, அதாவது பிரைம் மினிஸ்டர். பாரத் கா பிரதான் மந்திரி பனே. இப்போ क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது राजीव गांधी का विवाह किससे हुआ? राजीव गांधीயுடைய, அதான் ராஜீவ் காந்தி கா விவாஹ் திருமணம், கிஸ்ஸே யாருடன், ஹுவா நடந்தது. ராஜீவ் காந்தியின் விவாஹ் திருமணம் சோனியா சே ஹுவா, சோனியாவால் நடந்தது, சோனியாவுடன் நடந்தது. சேனும் போது சோனியாவுடன் அப்படின்றது நடந்தது. ராஜீவ் காந்தி की प्रारंभिक शिक्षा कहाँ हुई? ராஜீவ் காந்திக்கு பிராரம்பிக் ஆரம்ப கல்வி, அதான் பிராரம்பிக் சிக்ஷா. கஹா ஹுயி எங்கு நடந்தது? ராஜீவ் காந்திக்கு பிராரம்பிக் சிக்ஷா கர் பர் ஹி ஹுயி. பிராரம்பிக் சிக்ஷா, இந்த எஜுகேஷன் எங்க நடந்தது? வீட்டிலேயே நடந்தது. அதுதான் கர் பர் ஹி ஹுயி அப்படின்றது அர்த்தம். அடுத்தது ராஜீவ் காந்தி ने इंजीनियरिंग की पढ़ाई कहाँ की? ராஜீவ் காந்தி இன்ஜினியரிங் படிப்பு எங்க படிச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஜினியரிங் கி படாய், அதாவது இன்ஜினியரிங் படிப்பு. கஹா கி எங்க செய்தாரு, எங்க படிச்சாரு? ராஜீவ் காந்தி வந்து इंजीनियरिंग की पढ़ाई, इंजीनियरिंग படிப்பு லண்டன்ல ட்ரினிட்டி காலேஜ் ட்ரினிட்டி காலேஜில் படித்தார். அடுத்த क्वेश्चन, राजीव गांधी को भारत रत्न की उपाधि कब दी गई? ராஜீவ் காந்திக்கு பாரத் ரத்னா की உபாதி மரியாதை கௌரவம் கப் தி கை எப்பொழுது கொடுக்கப்பட்டது? கப் எப்பொழுது, தி கொடுக்கப்பட்டது, அதாவது கை. ராஜீவ் காந்தி கோ பாரத் ரத்னான்ற விருது உபாதி உன்கே நிதன் கே பாத் தி கை. உன்கே அவருடைய, நிதன்னா மரணம், நிதன் கே பாத் அப்படின்னா மரணத்திற்கு பிறகு, தி கை கொடுக்கப்பட்டது. அடுத்தது क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு. நம்ம மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்க போகிறோம். வாக்கியம் கோ மிலாயியே. ராஜீவ் காந்தி கி மாதா கா நாம். இப்போ ராஜீவ் காந்தியுடைய அம்மாவின் பெயர் இந்திரா காந்தி है. ராஜீவ் காந்தி கே பிதா கா நாம். ராஜீவ் காந்தியுடைய அப்பா பெயர் ஃபிரோஸ் காந்தி அப்படின்னு சொல்வோம். அடுத்தது ராஜீவ் காந்தி கா விவாஹ். ராஜீவ் காந்தியின் திருமணம் சோனியா சே ஹுவா. சோனியாவுடன் நடந்தது. ராஜீவ் காந்தி கே பேட்டே கா நாம். ராஜீவ் காந்தியுடைய மகனின் பெயர் ராகுல் காந்தி है. राहुल गांधी. ராஜீவ் காந்தி की बेटी का नाम ராஜீவ் காந்தியுடைய பொண்ணோட பேர் பிரியங்கா காந்தி. பிரியங்கா है.